نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لتركبن سنة من كان قبلكم شبرا بشبر ذراعا بذراع لو دخلوا جحر ضب لدخلتموه قيل يا رسول الله أيهود والنصارى قال فمن صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் அவனுக்கே உரைத்தானது. சலாத்தும் சலாமும் அகிலத்தாருட்கோர் அருட்கொடையாக வந்துதித்த இமாமுல் அம்பியா சையீதுல் அத்கியா ஹாத்தமுன் நபியின் சர்தாரே தோஜஹா முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முர்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார் தோழர்கள் கியாம நாள் வரை இருக்கும் உத்தம நல்லடியார்கள் யாவரின் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில் லில்லாஹி தஆலா அல்லாஹ்விற்காக வேண்டி வீற்றிருக்கிறேன் என்ற புனித எண்ணத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏவிய ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கிய விலக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முழு மனித சமுதாயத்தையும் நேர்வழிப்படுத்துவதற்காக, இந்த மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக, மனிதனுக்கு வெற்றியை விமோசனத்தை கொடுப்பதற்காக இறுதி மார்க்கமாம் இஸ்லாத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்தின் அடிப்படை அல் குர்ஆனும் ஹதீஸுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனும் சுன்னாவுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்துணை விடயங்களையும் அவன் வழங்கி இருக்கிறான். இவன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர்களின் வாழ்க்கையை நாம் வாழும் பட்சத்தில் நாம் நிச்சயமாக நிரந்தரமான வெற்றியாளர்களாக இருப்போம். நம்முடைய உலக வாழ்க்கை தற்காலிகமானதாக இருந்த போதிலும் நாம் நிரந்தர வெற்றியாளர்களாக மாறுவோம்.
சங்கையான சகோதரர்களே, இஸ்லாத்தில் நமக்கு கொடுக்கப்படாத எந்த ஒரு விடயமும் கிடையாது. அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் இந்த தீனின் மூலம் நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறான். இது பூர்த்தியான மார்க்கம். நாம் இருக்கக்கூடிய வழியில் நாம் ஏனையவர்களின் வழியை பின்பற்றுவதற்கு தேவையற்ற விதத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி இருக்கிறான். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய தினம் நாம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக பூர்த்தியாக்கி விட்டோம் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டான். மேலும் உங்களின் மார்க்கமாக இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், பொருந்திக் கொண்டோம் என்பதாகவும் அல்லாஹ் கூறிவிட்டான். எனவே சங்கையான சகோதரர்களே, சிறிய விடயமாக இருந்தால் என்ன, பெரும் விடயங்களாக இருந்தால் என்ன, அனைத்துக்கும் இஸ்லாத்தில் வழி காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது நகம் வெட்டுவதாக இருந்தால் என்ன, தலை சீவுவதாக இருந்தால் என்ன, தலையில் வாங்கெடுப்பதாக இருந்தால் என்ன, அனைத்தையும் இஸ்லாம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றது. பேசுவதிலிருந்து உடலுறவு கொள்ளும் வரை உண்டான அனைத்து கர்மங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அல்லது உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உண்டான அனைத்து விடயங்களுக்கு நமக்கு வழியை காட்டி கொடுத்திருக்கிறது இஸ்லாம். எனவே சங்கையான சகோதரர்களே, நாம் ஏனையவர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவதல்ல, எட்டி பார்ப்பதற்கு கூட நமக்கு அவசியம் கிடையாது. நாம் தேவையற்றவர்கள். சங்கையான சகோதரர்களே, எவ்வாறு ஒரு நாடு முன்னேற்றம் அடைந்த நாடு பிறர் நாடுகளின் தேவையற்ற நாடு என்பதாக இந்த உலகம் கூறிக்கொண்டிருக்கின்றதோ, எவ்வாறு இஸ்லாம் பூர்த்தியான மார்க்கம் பிறர் மார்க்கங்களின் பால் தேவையற்றதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா பூர்த்தியானவன், அல்லாஹு தஆலா குறையற்றவன், அவன் தேவையற்றவன் என்பதை போன்று இந்த இஸ்லாத்தையும் ஏனைய மார்க்கங்களின் பால் தேவையற்றதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சங்கையான சகோதரர்களே, இதற்கு முன்னாலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பல மார்க்கங்களை வழிமுறைகளை இறக்கி வைத்தான். தௌராத்தை இறக்கி வைத்தான், ஜபூரை இறக்கி வைத்தான், இஞ்சிலை இறக்கி வைத்தான். அவைகள் யாவும் பூர்த்தியானவைகள் அல்ல. அந்த எல்லா மார்க்கங்களையும், அதாவது முத்திரையிடக்கூடியதாக பூர்த்தி செய்யக்கூடியதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த இஸ்லாத்தை ஆக்கி இருக்கிறான். சங்கையான சகோதரர்களே, ஆனால் நம்முடைய நிலைமையோ இன்று நாம் அதாவது கவலைக்குரியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு விடயங்களிலும் நாம் இஸ்லாத்தை விட்டுவிட்டு ஏனைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம். ஏனையவர்களிடத்தில் நாம் பிச்சை வாங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். சங்கையான சகோதரர்களே, அவ்வாறு நமக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹ் நம்மை பின்பற்றுவதில் செல்வந்தர்களாக ஆக்கிவிட்டான். நாம் அடுத்தவர்களின் பால் தேவையுடையவர்களாக ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் பூர்த்தியான முறையில் நுழைந்து கொள்ளுங்கள். அங்கு ஒரு கால் இங்கு ஒரு கால் வைக்க முடியாது. இரண்டு தோணியில் பயணம் செய்தால் அவனுடைய வாழ்க்கை ஆபத்தானது. இரு தோணிகளில் காலை வைக்க முடியாது. அவ்வாறு வைப்பவன் அவன் நாசத்துக்குள்ளாகுவான். எனவே சங்கையான சகோதரர்களே, இஸ்லாத்தில் சிலவற்றையும் இஸ்லாம் அல்லாதவைகளின் பலவற்றையும் நாம் பின்பற்றுவதை கொண்டு நாம் நம்மை அழிவில் போட்டுக் கொள்ளுவோம். சங்கையான சகோதரர்களே, எனவே பூர்த்தியான விதத்தில் நாம் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். உருதுல சொல்லுவாங்க, கௌவா சலா ஹன்ஸ் கி சால் அப்னி சால் பூல் கயா. அன்ன நடை நடந்த காகம் தன்னடையை மறந்து விட்டதாம். அன்ன நடை நடந்த காகம் தன்னடையை மறந்து விட்டதாம். சங்கையான சகோதரர்களே, இவ்வாறு நாம் இஸ்லாமிய நடைமுறைகளை மறந்து விட்டோம். ஒவ்வொரு விடயங்களிலும் நாம் அந்நியர்களை பார்த்தோம்.
அவர்களின் வழிமுறைகளையே நாம் வழிமுறை என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சங்கையான சகோதரர்களை எந்த அளவுக்கு என்று சொன்னா, இன்றைக்கு அந்நியர்களுடைய வழிமுறைகளை விட்டு எங்கட மஸ்ஜிதுகள் கூட விடுபட்டதாக இல்லை. எங்கட மதரசாக்கள் கூட அவர்களின் வழிமுறைகளை விட்டு நீங்கியதாக, ஃப்ரீயானதாக இல்லை. அப்ப எங்கட வீட்டை பத்தி என்ன பேச வேண்டி இருக்குது? எங்கட தொழில் ஃபேக்டரிகள் அதே போல ஆபீஸ்களை பத்தி என்ன பேச வேண்டி இருக்குது? சங்கையான சகோதர, இஸ்லாமிய நிறுவனம் இஸ்லாத்தை ஏவக்கூடிய மிம்பர் உண்டான மஸ்ஜிதுடைய நிலைமையை இவ்வாறு என்று சொன்னால், அந்த மிம்பரில் பேசக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய மதாரிஸ்களின் நிலைமையை இவ்வாறு என்று சொன்னால், அடுத்த விடயங்களை பற்றி பேசுவதற்கு தேவையே கிடையாது. சிங்களத்தில் சொல்லுவாங்க, மெச்சரட்ட, அதாவது அச்சரணம் அச்சரட்ட கொச்சரத என்று சொல்லி, அதை எல்லாரும் லாஜிக்கலி விளங்கி கொள்ளலாம். சங்கையான சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமாக நாம் நினைப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டா இன்றைக்கு டேட் என்ன என்ன சொல்லுவாங்க? மஸ்ஜிதுல பாருங்க கேலண்டர் என்ன சொல்லும், மதரசால பாருங்க கேலண்டர் என்ன சொல்லும், மஸ்ஜிதுல பாருங்க மாசத்துல எப்ப சம்பளத்தை கொடுப்பாங்க, மதரசால பாருங்க எப்ப கொடுப்பாங்க சம்பளத்தை, என்ன டேட்ல கொடுப்பாங்க. சங்கையான சகோதரர்களே, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு வழிமுறை இருக்குது. இருந்தாலும் அந்த வழிமுறை அல்ல இங்கு செல்லுபடியாகிறது. இங்க எல்லோரும் போகக்கூடிய ஒரு வழிமுறை. யஹூதிகள் நசாராக்கள் எந்த வழிமுறையை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அந்த வழிமுறை தான் சம்பளம் கொடுக்கறதுல மஸ்ஜிதிலையும் மதரசாவிலையும், டேட் பார்க்கறதுல லீவு கொடுக்கறதுல அந்த வழிமுறை தான் மதரசாவிலையும் மஸ்ஜிதிலையும் என்று சொன்னா, ஏனையோர்களுடைய நிலைமையை பத்தி சிந்திக்கவே இல்லை, பேச தேவையில்லை. சங்கையான சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட நெஞ்சில கைய வச்சு கேளுங்க, இன்றைக்கு டேட் என்ன? உடனே என்ன சொல்லும்? இது என்ன மாசம், எத்தனாம் தேதி? சங்கையான சகோதரர்களே, இப்ப எல்லாரும் வச்சு கேட்டு பாருங்க என்ன ரிப்ளை உங்களுக்கு வந்திருக்குது. இதை வச்சு விளையுங்க, நாங்க எந்த அளவு இஸ்லாமிய நடைமுறைகளை விட்டும் வழிமுறைகளை விட்டும் தூர விலகி இருக்கிறோம். சங்கையான சகோதரி, துல் ஹஜ் மாதம் பிற 21 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அதாவது ஹிஜ்ரி ஆண்டு 1435 கடைசி மாசத்துல கடைசி ஜும்மாவுக்கு குத்பாவுக்கு முந்தின குத்பாவுல நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் உள்ளத்தில் இது வந்திருக்கும்? ஆனா டிசம்பர் வர மொதவே பிளானிங். 31st நைட்டுக்கு எங்க போகணும்? கோல்ஃப் ஃபேஸ் போகணும். மாத்திரையில் இருக்கிறோர் அங்க போறாரு. சங்கையான சகோதரர்களை பாருங்க, இரவு குதூகலமாக வரக்கூடிய அந்த நியூ இயர், பிறக்கக்கூடிய அந்த புது வருடத்தை கொண்டாடுவதற்காக, சந்தோஷமாக வரவேற்பதற்காக, குதூகலமாக கழிப்பதற்காக எங்க? கோல்ஃப் ஃபேஸ்ல. சங்கையான சகோதரர்களே, எங்களுக்கும் உண்டான மாதம் வரவிருக்கின்றது. நம்முடைய புது வருடத்தின் புது மாதம் வர இருக்கின்றது. முதலாவது மாதத்தை நாம் நோக்கி இருக்கிறோம். நம்முடைய சிந்தனையில் அது வருகின்றதா? எட்டி பார்க்க கூட முடியாது. சங்கையான சகோதரர்களே, ஜனவரி பிப்ரவரி என்ற கூடிய வழிமுறையையும், முஹர்ரம் சஃபர் என்ற கூடிய வழிமுறையையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தி இருக்கிறான். வேற யாராலும் இதை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுல ஒரு ஆயத்துல மிகவும் தெளிவாக கூறுகிறான், வருடத்தின் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். வருடங்களின் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தையும் பூமியையும் படைத்த நாளிலே தன்னுடைய ஏட்டில் எழுதி வைத்து விட்டான் என்பதாக குர்ஆன் சான்று பகர்கிறது. இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஷஹ்ரா, 12 மாதங்களாகும்.
சங்கையான சகோதரர்களே, அப்ப 12 மாதங்களை நாம் எவ்வாறு கணக்கெடுக்கிறோம்? சூரியனையும் சந்திரனையும் வைத்து. இந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்தவன் யார்? அல்லாஹ். சூரியனையும் சந்திரனையும் ஓட வைத்தவன் யார்? அல்லாஹ். சூரியனையும் சந்திரனையும் எண்ணப்படக்கூடியதாக ஆக்கியவன் யார்? அல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம்ல, இவ்வாறே சூரத்துர் ரஹ்மான்ல, இன்னும் சில சூறாக்கள்ல தெளிவாக இதை கூறி இருக்கிறான். இந்த சூரியனையும் சந்திரனையும் எண்ணப்படக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்பதாக. சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் கூறுகிறான், ஃபாலிகுல் இஸ்பாஹ் வஜஅல அல்லைல சகனன் வஷ்ஷம்ஸ வல்கமர ஹுஸ்பானா. சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அன்ஆம்ல 96வது ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் தான் எண்ணப்படக்கூடியதாக ஆக்கி இருக்கிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான். சூரியனும் சந்திரனும் எண்ணப்படக்கூடியதாக இருக்கின்றது. சங்கையான சகோதரர்களே, இந்த சூரியனையும் சந்திரனையும் வைத்துத்தான் மக்கள் இன்று காலங்களை கணிக்கிறார்கள். சூரியனை வைத்து ஜனவரி பிப்ரவரி என்று சொல்லியும், அதே போன்று சந்திரனை வைத்து முஹர்ரம் சஃபர் என்று சொல்லியோ, அல்லது நம்முடைய நாட்டில் போயாட்டு போயா பார்க்கிறாங்களே இதென்று சொல்லியோ, இதெல்லாம் சந்திரனை வைத்துத்தான். நாங்க சொல்லுவோம் பெற பார்க்கிற, நோன்பு வந்தா பெற பார்க்கணும் என்று ஒரு ஞாபகம் வரும். பெறைய பத்தி பெருநாள் எடுக்கிறதுக்கு பெரிய பத்தி ஞாபகம் வரும். அதற்கு பின்னால பெரிய பத்தி ஞாபகமே கிடையாது பொதுமக்களுக்கு. பார்க்க சொல்லுவாங்க, பெற பார்ப்பவர்கள் எவரும் இல்லை, அங்கங்க யாராவது பார்த்து சொல்லுவாங்க. சங்கையான சகோதரர்களே, இந்த 2 முறையும் ஏற்பாடு செய்தது அல்லாஹ் தான். சூரியனை வைத்து எண்ணக்கூடிய ஒரு நிலைமையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். சந்திரனை வைத்து எண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் செய்திருக்கிறான். அவ்வாறு என்று சொன்னால் சங்கையான சகோதரர்களே, இந்த 2 வழிமுறையிலும் சரி தானா, அல்லது இந்த 2ல் எதுதான் சரியான வழிமுறை? சூரியன் சந்திரன் என்று அதாவது சூரியன் என்று பார்க்கக்கூடிய ஜனவரி பிப்ரவரி என்ற கூடிய 12 மாதங்கள் இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். இந்த 12 மாதங்கள் சரியானதா, அல்லது சந்திரனை வைத்து கணக்கிடப்படக்கூடிய முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் என்று சொல்லுகிறோமே, இஸ்லாமிக் மந்த்ஸ், இஸ்லாமிய மாதங்கள் என்று சொல்லுவோம், இந்த மாதங்கள், இந்த வழிமுறை சரியானதா? சங்கையான சகோதரர்களே, 2 எடுத்தாலும் அந்த சூரத்து தௌபால சொல்லப்பட்ட அந்த ஆயத்தின் அடிப்படையில் வெளிப்படையாக பார்த்தால் சரிதான். அதிலேயும் 12 மாதம் தான், இதிலேயும் 12 மாதம் தான். அப்ப என்ன கன்ஃபியூஸ்? அப்ப 2ம் சரிதானே என்ற கூடிய ஒரு நிலைமை வரலாம். சங்கையான சகோதரர்களே, 2 வழிமுறை அல்லாஹ் வைக்கவில்லை, ஒரு வழிமுறை தான் பின்பற்றுவதற்கு. ஒன்றுதான். இஸ்லாமிய வழிமுறை என்ன? சங்கையான சகோதரர்களே, சூரியனின் ஓட்டத்தை வைத்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் காலங்களின் மாறுதலை ஏற்பாடு செய்திருக்கிறான். சூரிய ஓட்டத்தை வைத்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆட்டம் வின்டர் ஸ்பிரிங் சம்மர் என்ற கூடிய காலங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். என்ன கோடை காலம், குளிர்காலம், இப்படி 4 காலங்கள், அல்லது சில நாடுகள் 6 காலங்கள், மாரிகாலம். சங்கையான சகோதரர்களே, இப்படி காலங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து. இவ்வாறு சங்கையான சகோதரர்களே, நாட்கள் கணக்கிடப்படுவதற்கு மிகவும் தகுதியானதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சந்திரனை தான் ஆக்கி வைத்திருக்கிறான். அதாவது இஸ்லாமிய ஷரியாவின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 5 பெரும் கடமைகள் இருக்கின்றன. அதில் முதலாவது ஈமான். ஈமானுக்கு நேரம் ஷர்த்து கிடையாது. ஈமான் தேவையா, உடனே இஸ்லாத்தை கபூல் செய்ய வேண்டும், ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நேரம் பார்க்கறது இல்லை ஈமானுக்கு. எந்த அளவுக்கு இப்போ ஒருத்தர் வந்து கேட்டாலும் நாம் மிம்பரிலிருந்து என்ன செய்யவாகும், கொஞ்சம் நில்லுங்க பொறுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. இஸ்லாத்தை சொல்லித்தான், ஈமான சொல்லித்தான்னு சொன்னா இறங்கி போய் அதை சொல்லி கொடுக்கணும், இஸ்லாத்துக்குண்டான ஏற்பாடு செய்யணும் அவருக்கு. இதுக்கு நேரம் இல்லை. அடுத்த 4 கர்மங்களுக்கும் நேரம் ஷரத்திடப்பட்டிருக்கின்றது. சங்கையான சகோதரர்களே,
தொழுகை வருகின்றது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, மூமின்களுக்கு தொழுகைக்குரிய நேரம் விதியாக்கப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹ், குறிப்பாக்கப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். அப்ப அதற்கு நேரம் ஷர்த், அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கேட்கப்பட்டுச்சு, ஐயுல் அமலு அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான அமல் என்ன? சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றப்படுவது என்பதாக சொன்னாங்க. அப்ப நேரம் அதற்கு ஷர்த். சங்கையான சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல யஹூதிகள் வந்தாங்க. அப்படி இல்லாட்டி சில சஹாபாக்கள் கேள்விகளை கேட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சந்திரன் என்ன செய்கின்றது? அது பிறையாக வெளியாகின்றது. பிறகு அது நாளடைவில் வளர்ந்து 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 அது பூர்த்தியானதாக மாறுகின்றது, பௌர்ணமி நிலாவாக மாறுகின்றது. அதுக்கடுத்து திரும்பவும் அது ஆரம்பிச்சு தேய்ந்து தேய்ந்து அது கடைசியாக அந்த பேரிச்சப்பழத்தின் அந்த கீற்றை போன்று அது மிகவும் மெல்லியதாக மாறிவிடுகின்றது. அதற்கு அடுத்து அது மறைந்து விடுகின்றதே என்பதாக சொன்னாங்க. இது சூரியனை போன்று இல்ல, சதாமும் சூரியனை போன்று இல்ல, நிலைமைகள் மாறி மாறி இது வருகின்றதே என்பதாக கேட்டாங்க. இது என்ன கேள்வியாக கேட்டாங்க. சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன் ஆயத் இறக்கினான். யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே அவர்கள் உம்மிடத்துல பிறையை பற்றி கேட்கிறார்கள், பிறையை பற்றி கேட்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, பிறை என்று சொன்னா என்ன? குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், அது மக்களுக்காக ஹஜ்ஜுக்கு, அதாவது காலம் பார்ப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டுள்ளது. சங்கையான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு காலம் ஷர்த், நேரம் ஷர்த், இந்த காலத்துல தான் செய்ய வேண்டும். சங்கையான சகோதரர், ரமலானுக்கும் காலம் ஷர்த். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், அல்லாஹ் ஷஹ்ர் ரமலான் என்றதை பத்தி சொல்லி போட்டு சொல்றான், ரமலானுடைய மாதத்தை சொல்லி போட்டு சொல்றான். யார் அந்த மாதத்தை சந்திக்கிறார்களோ அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும், அதற்கும் நேரம் ஷர்த். இவ்வாறு சங்கையான சகோதரர்களே, ஜகாத்துக்கும் நேரம் ஷர்த், வருடம் பூர்த்தியாக வேண்டும், அங்கு ஷர்த்தாக்கப்பட்டிருக்கின்றது. தொழுகைக்கும் நேரம் ஷரத்து. ஆக ஈமான தவிர அனைத்து உண்டான விஷயங்களுக்கும் நேரம் ஷரத்தாக்கப்பட்டிருக்கின்றது. அந்தந்த நேரத்தில் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றுவதுதான் இஸ்லாமிய வழிமுறை. அவ்வாறு என்று சொன்னால் நேரத்துக்கு இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் சிந்திக்க வேண்டும். சிலர் சொல்றாங்க, யாராவது டைமுக்கு சரியான முறையில் அந்த வேலையை டைமுக்கு செஞ்சிட்டாங்கன்னா வெள்ளக்காரன் மாதிரியாம். வெள்ளக்காரன் அல்ல, இஸ்லாமியன் செய்ய வேண்டியது. வெள்ளக்காரன் ஒரு டைம் டேபிளை போட்டா டெய்லி அந்த டைம் டேபிள் தான். 12:30 முதல்ல ஒரு இருந்துச்சு, இப்ப 12:30 இல்ல பாருங்க, 12:30 மிம்பர்ல ஏறியும் முடிஞ்சு, 12:20 தான் ஒரு காலம் இருந்துச்சு. ஏதோ ஆபீஸ் அமைப்புல வச்சு அவங்க செஞ்சிருந்தாங்க. இல்ல, சூரியன் அந்த ஓட்டத்தை வச்சு நேரம் கணக்கிடப்படுகின்றது. எனவே அதை வைத்து தொழுகையுடைய நேரம் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது யாரால் முடிவு செய்யப்பட்டது? அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்டது. தொழுகை கடமையாக்கப்பட்டது மிஅராஜில. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. ஃபஜ்ர் தொல்ற முறை தெரியா, எந்த நேரத்துல தொழணும் என்று தெரியா. லுஹருடைய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பின்னால நேரம் வந்தாங்க, லுஹருடைய தொழுகையை தொலை வைத்தாங்க. திரும்ப என்ன செஞ்சாங்க? ஒரு பொருளை நட்டினா அந்த பொருளுடைய நிழல் அந்த பொருளோட அளவை தாண்டக்கூடிய நேரத்துல வந்து அசர தொழுவிச்சாங்க. சூரியன் மறைஞ்ச உடனே மகரிப தொழுவிச்சாங்க. செம்மேகம் மறைஞ்ச உடனே ஐஷாவை தொழுவிச்சாங்க. அதே போல திரும்பவும் செம்மேகம் காலையில ஆரம்பமாகிற நேரம் என்ன செஞ்சாங்க? ஃபஜ்ர தொழுவிச்சாங்க. இதே போல மறுநாள் வந்து இது ஆரம்ப நேரம், பிந்திய நேரத்தை தொழுவிச்சு காட்டி போட்டு சொன்னாங்க, இதுதான் உங்களுடைய தொழுகை இட நேரங்கள் என்று சொன்னாங்க. சங்கையான சகோதரர்களே, அப்ப லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா இப்படி ஒவ்வொரு வக்தையும் பார்த்தா நேரம் குறிப்பாக்கப்பட்டிருக்கின்றது. இது சூரியனை வைத்து. சங்கையான சகோதரர்களே, ரொம்ப தொழுகையிட நேரம் பார்க்கறதுக்கு கஷ்டம் இல்ல, ரொம்ப சிம்பிள்.
சூரியன் உதயமாகிறது மறைகிறது எல்லாருக்கும் தென்படும். உதயமாகிறதுக்கு ஒரு அவரும் 20 நிமிஷம், ஒரு அவரும் 20 நிமிஷம், சிலருக்கு அடுத்து 12 நிமிஷத்துக்கு முன்னால ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகின்றது. இதுவுக்கும் இந்த நேரத்துக்கும் ஐஷாவுக்கும் மாரிபுக்கும் இடப்பட்ட நேரத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. ரெண்டும் சமமானது. மகரிப் அதாவது சூரியன் மறைந்தத்திலிருந்து ஒரு அவரும் 12 to 20 நிமிஷம் வரைக்குண்டான நேரத்தில் ஐஷாவுடைய நேரம் வந்துவிடும். ரொம்ப சிம்பிள். அதுக்கடுத்தது சங்கையான சகோதரர்களே, சூரியன் இருந்தா பார்த்து கொள்ளலாம். எப்படி உச்சத்துக்கு வந்து சாயுது, நிழல் இல்லாமலாகி நிழல் ஆரம்பிக்குது, இது லுஹருடைய நேரம். நிழல் ஒரு மடங்கு வந்துட்டு சொன்னா அசருடைய நேரம். இவ்வளவுதான், 5 நேரம் முடிஞ்சு. சங்கையான சகோதரர்களே, இப்படி லேசான விதத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தொழுகையுடைய நேரங்களை ஆக்கியிருக்கிறான் சூரிய ஓட்டத்தை வைத்து. அப்ப சூரியனையும் சந்திரனையும் ஓட வைத்ததும் அல்லாஹ் தான். அதே அல்லாஹு தஆலா அதாவது சூரா யாசீன்ல இன்னும் சூரா யூனுஸ்லயும் தெளிவாக சொல்றான். சங்கையான சகோதரர்களே, அப்ப சூரியனையும் அதாவது லஷம்சு தஜ்ரி யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார். ஒரு நாளும் சூரியன் சந்திரனை முந்த மாட்டார். ஆனா சூரியனும் சந்திரனும் ஓடுகின்றது என்பதாக அல்லாஹ் சொல்றான் சூரா யாசீன்ல. இதே ஆயத்துக்கு முன்னால சங்கையான சகோதரர் ரெண்டும் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனா ஒரு நாளும் சந்திரன் அதாவது சூரியன் சந்திரனை முந்த மாட்டாது. அப்ப சங்கையான சகோதரர்களை முந்த மாட்டாது என்று சொன்னா என்ன அர்த்தம்? சந்திரனை சூரியன் ஓவர்டேக் பண்ண முடியாது, ஆனா சந்திரன் சூரியனை ஓவர்டேக் பண்ணும். அது சந்திரன் என்ன செய்யும்? சூரியனை முந்தி செல்லும். இது யார் ஏற்பாடு செய்தது? அல்லாஹ். எனவே நான் சங்கையான சகோதரர்களே, வருடத்துல நாட்களின் எண்ணிக்கை சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து பார்த்தால் எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 என்று சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க 4 வருஷத்துக்கு ஒருக்க லீப் ஆண்டு வருது, அப்ப அதனால 366 ஆகும். ரெண்டுமே பிழை. அப்ப சரியானது என்ன? 365 காணால். 365 காணால். இப்ப இந்த காணால சேர்க்க முடியாது என்பதனால என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாங்க? 4 காவாசிகள் சேர்ந்தா ஒன்னாக மாறும். எனவே 4 ஆண்டுகளுக்கு முன்னால அதாவது 4 ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால 28 முடியுத பிப்ரவரியை என்ன செய்வாங்க? 29 ஆக்கிடுவாங்க. ஒரு நாளை கூட்டுவாங்க. சங்கையான இப்படி ஒரு நடைமுறை வைத்து என்ன செய்யறாங்க? அதை பூர்த்தி செய்யறாங்க. இதே போல சங்கையான சகோதரர்களே, இந்த சந்திரனுடைய ஓட்டத்தை வைத்து பார்த்தால் சராசரி வருடத்தின் நாட்களின் எண்ணிக்கை 354 நாட்கள். அக்யூரேட்டா சொல்றேன்டா, அதுக்கு இன்னும் 12 அவரும் அதாவது 12 மணித்தேரங்களும் 354 நாளும் 12 மணி நேரமும் அதே போல இன்னும் 8 நிமிஷமும் 4 செகண்டுகள் வரும். எப்படி அக்யூரேட்டா சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் சங்கையான சகோதரர்களே, சூரியன்லையும் சந்திரன்லையும் கணக்கெடுக்கப்படக்கூடிய முறையை பார்த்தன்னு சொன்னா, சந்திரனை வைத்து கணக்கெடுக்கணும்டா அதாவது சூரியனை வைத்து கணக்கெடுக்கணும்டா அவன் சயின்டிஸ்டா ஆயிக்கணும். எல்லாரையும் பார்த்து சொல்லலாம். இப்ப நேரம் பாருங்க, சூரியன் சரியான முறையில இல்ல, மந்தமான நிலைமையில இருக்குது. இப்ப லுஹர் டைமா அசர் டைமா பொருளை நட்டி சொல்லலுமா? சொல்லலாது. கிளைமேட் மோசம். ஆனா சங்கையான சகோதரர்களே, சந்திரனை வைத்து மக்களுக்கு நாட்களை கணக்கெடுக்கலாம். சூரியனை பார்த்து கொஞ்சம் நேரத்தை சொல்ல. சூரியன் உதயமாக இருந்தா சிலர் சொல்லுவாங்க இப்போ ஒரு 10 மணி போல இருக்கும், 12 மணி மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க. கெஸ்ஸிங்ல டைம் சரியாயிக்கும். இதே போல யாருக்கும் சூரியனை பார்த்து இன்றைக்கு செப்டம்பர் அதாவது அக்டோபர் 2 என்று சொல்லலுமா? யாருக்கும் சொல்லலாம். அந்த அறிவு சூரியனை பார்த்து முடிவுக்கு வரையலாம். ஆனா சந்திரனை பார்த்தா முடிவுக்கு வரலாம். பார்த்தா சிலர் சொல்லுவாங்க, அதிகமானவங்க இடையில நடக்கிற குழப்பங்கள்,
பெற நாங்க பார்த்துட்டோம், இப்ப சொல்றோம், சொல்லிட்டேன்னு சொன்னா ரெண்டாம் புறையை பார்த்து சொல்லுவாங்க. அதிகமானவங்க இன்னும் வால்மிரி பட்டு போல இருக்குது, பார்த்தா மூணாம் புறமாய் தான் விளங்குது, பார்த்தா மூணாம் புறமாய் தான். இதுக்கு சயின்டிஸ்ட் தேவையில்லை, பாமர மனிதனும் பொறைய பார்த்தா இது திராம் புற போல இருக்குது. போய நாட்டை பார்த்தா சொல்லுவாங்க 14ஆம் நாள் போல இருக்குது. அதை பார்த்தேன்னா அல்லாஹ் அந்த சந்திரனுக்கு ஒவ்வொரு தரஜாவை, தங்கும் இடங்களை அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கிறான் என்பதாக சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்றான். எனவே சிம்பிளான முறையில நாளை எண்ணுவதற்கு அல்லாஹு தாலா ஆக்கியது சூரியனை அல்ல சந்திரனை. சயின்டிஸ்டா இந்த பரவாயில்ல, நாங்கெல்லாம் சயின்டிஸ்ட் அல்ல. அப்ப எங்களுக்கு எல்லாராலையும் பார்வை இருந்தன்னு சொன்னா நைட்ல உடனே சந்திரனை பார்த்தோம் என்று சொன்னா சொல்லலாம் என்ற கூடிய ஒரு அமைப்பு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆக்கி இருக்கிறான் இந்த சந்திரனுக்கு தங்கும் இடங்களை. சங்கையான சகோதரர்களே, இப்படி சிந்திச்சு பார்ப்போம் என்று சொன்னா, எனவே இந்த ரெண்டு முறையையும் அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்திருக்கிறான். இருந்தாலும் சந்திரனுடைய ஓட்டம் தான் இஸ்லாமிய ஷரியா அனுமதித்த அந்த முறை. சந்திரனை வைத்து வர்ணங்களை கணக்கிடப்படுவதை தான் ஷரியா அதை ஷரியத்தாக ஆக்கி இருக்கின்றது. ஏன் சொன்னனே, தொழுகையை தவிர ஜகாத்தாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், அனைத்தையும் பிறையுடன் தான் அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே சங்கையான சகோதரர்களே, மஸ்ஜிதுல என்ன செய்யணும், ஊழியர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறேன்டாலும் எதை பார்த்து கொடுங்க, ஜனவரி பிப்ரவரி அந்த சூரியன் முறையை பார்க்காம சந்திரன் கணக்கை பார்த்து கொடுங்க. மதரசாக்கள்ல சந்திரன் அந்த வழிமுறையை பார்த்து கொடுங்க. ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஏன்? செலவேல என்ன செய்யவாகும், ஒரு நாள் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கவாகும். அதுல 31 நாள் வந்து 31 நாள் வேலை வாங்கினதுக்கு பிறகுதான் சரியா சொல்லக்கூடிய 30 அல்லது 29 நாள் சம்பளத்தை கொடுப்பாங்க. மாத சம்பளம் என்று வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஒருத்தர் ஒரு நிறுவனத்துல 33 ஆண்டுகள் அவர் வேலை செய்வார் என்று சொன்னா தொடராங்க. இவர் 33 ஆண்டுகள் அவர் வேலை செய்து சம்பளம் வாங்கி இருக்கிறார், அல்லது நாங்க ஒருத்தர் கொடுத்திருக்கிறோம் என்று வைங்க. இப்ப 34வது வருஷத்துல நாங்க ஒரு வருஷத்துக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்காத குற்றவாளிகள். வருஷத்துல நான் சொன்னேன், சூரியன் ஓட்டத்துக்கு எத்தனை நாள், சந்திரனுடைய ஓட்டத்துக்கு எத்தனை நாட்கள். சங்கையான சகோதரர்களே, அதுல வித்தியாசப்படுது. இங்க 354, அங்க 365 11 நாள் கிட்டத்தட்ட வித்தியாசம் வருஷத்துக்கு. அப்ப ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறாங்க, 3 வருஷம் ஒருத்தர் வேலை செஞ்சாலே ஒரு மாசம் இவர் என்னது சம்பளம் எரியஸ் கொடுத்தில்ல, குற்றவாளி. இப்ப இஸ்லாமிய சரியா இருந்தா லேபர் கோர்ட்ஸ்ல வைத்து வழக்கு போட்டு சம்பளம் எடுங்க. சங்கையான சகோதரி, ஆனாலும் எப்படி இருந்தாலும் என்ன எக்ரிமெண்ட்ல நீங்க சம்பளம், அதாவது இந்த மாசம் தான் என்று எக்ரிமெண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா அந்த மாசம் முறையில தான் உங்களுக்கு தரவாகும். அது உங்களுக்கும் பஸ்ஸுக்கும் இடைப்பட்டு உண்டான ஒரு விடயம். இருந்தாலும் நான் சொல்றேன், ஷரியா அடிப்படையில இந்த நடைமுறை, இந்த இஸ்லாமிய மாதத்தை வைத்து கணக்கிடக்கூடிய அந்த நடைமுறை எங்கட மஸ்ஜிதுகளை கொண்டு வரப்படணும், மதாரிஸ்களை கொண்டு வரப்படணும். இங்கே நடத்தலேண்டா இந்த வழிமுறைய எங்க நாங்க முன்மாதிரியை பார்க்கிறது? அப்ப சொல்லுவாங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை சாத்தியம் இல்ல. யாரு சொல்றாங்க? இஸ்லாத்தை வழி நடத்தக்கூடிய ட்ரஸ்டிமாரு, இஸ்லாத்தை வழி நடத்தக்கூடிய மதரசா நிர்வாகிகள். அவங்கதான் இஸ்லாத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இங்க மிம்பரை வச்சிருக்கிறவங்க, அங்க உலமாக்கள் உருவாக்குறதுக்கு மதரசா வச்சிருக்கிறவங்க. அவங்களே சொல்றாங்க, வாப்பா இதெல்லாம் சாத்தியம் இல்ல. கொடுக்கறாங்க இல்லன்னு அர்த்தம் சாத்தியம் இல்லன்னு. ஆக சங்கையான சகோதரர்களே, இப்படி சிந்திச்சு பார்க்க நான் சொல்லி வந்ததான், இவ்வளவு சிம்பிளான மெட்டரை கூட எங்கட அதை மெட்டரை விட்டு கூட எங்கட மஸ்ஜித் காலியானதாக அல்லது ஃப்ரீயானதாக இல்ல, அதை கூட யஹூதியத்தை நஸ்ரானியத்தை பின்பற்றக்கூடிய இடமாக மாறி இருக்குது. அப்ப ஏனைய விஷயங்களை பத்தி நாங்க பேச தேவையில்லை. சங்கையான சகோதரர்களே, அப்ப நான் இடையில சொன்னேன், இந்த ரெண்டு வழிமுறையிலும் அப்ப ஷரியத்துல வழிமுறை எது என்பதை நிரூபிக்கலாம். ஏற்கனவே நான் ஓதின அதே ஆயத்தை வச்சு. எந்த ஆயத்? இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரான் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களை பூமிகளை படைத்த நாளிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக ஆக்கி விட்டான். மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பதாக எழுதிவிட்டான், முடிவாக்கிட்டான். அப்ப சங்கையான சகோதரர்களே, 12 என்பதை எப்படி ப்ரூஃப் பண்ண? இது எது? சூரியன்டையா சந்திரன்டையதா?
சங்கையான சகோதரர்கள், நான் இடையில சொன்னேன் லீப் ஆண்டு என்று சொல்லி ஒரு முறை வந்துச்சு. 4 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன செய்யறாங்க, ஒரு நாளை கூட்டுறாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, வருஷத்துக்கு ஆட் பண்றாங்க. இப்படி சங்கையான சகோதரர்களே 4 வருஷத்துக்கு ஒரு நாளை ஆட் பண்ணக்கூடிய அந்த முறையில நாம சிந்திப்போம்டா 40 வருடங்களுக்கு 10 நாளா கூட்டிடுவாங்க. 40 வருஷம் ஆகிற நேரம் 10 நாள் எடிஷன். அதே போல சங்கையான சகோதரர்களே 80 வருஷம் ஆகிட்டு சொன்னா 20 நாள் அதிகமாகுது. இதே போல சங்கையான சகோதரர்களே 60 வருஷம், அதாவது இதே போல, அதாவது 40 வருஷங்கள் 80 120 வருஷம் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க பாருங்க, ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா. எத்தனை மாதம்? ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா. அப்ப சூரியனின் கணக்கின் அடிப்படையில நாங்க பார்ப்போம் என்று சொன்னா 120 வருஷங்கள் போயிட்டு சொன்னா அந்த வருஷத்துல மாதங்களின் எண்ணிக்கை 12 அல்ல 13. எனவே குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறைக்கு உட்பட்டதல்ல இது. இதுக்கு சொல்லுது குர்ஆனே சொல்லுது, நசி என்று சொல்லி சொல்லுது. இதுக்கு இந்த வழிமுறை அந்த காலத்துல ஜாஹிலியா காலத்துல இருந்துச்சு. காலங்களை மாத்துறது, கூட்டுறது, ஹஜ்ஜுடைய காலத்தை மாத்துறது. இன்னம நஸீஉ ஸியாதத்துன் அல்லாஹ் சொல்றான் சூரத்து தௌபாலே. சங்கையான சகோதரர்களே, எனவே உறுதியாக சொல்றோம், இந்த முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்று சொல்லி சந்திரனை கொண்டு கணக்கிடக்கூடிய இந்த மாதம் இருக்குது, இதுதான் ஷரியா சொன்ன மாதம். அப்பொருத்தர் ஜக்காத்த ஜனவரி பிப்ரவரி பார்த்து கணக்கு கொடுத்தாருண்டா சொன்னேன், 33 வருஷங்கள் கொடுத்திருந்தாலும் அதாவது 1 வருஷங்களுக்கு ஜக்காத் கொடுக்காத குற்றவாளியாக இவர் மாறுவார். காரணம் நாட்களின் அதிகமே. சொன்னேனே, சூரியன் என்ன செய்யாது, சந்திரனை முந்தாது, ஆனாலும் சந்திரன் முந்தும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஆக சங்கையான சகோதரர்களே, எனவே நாங்க சிந்திக்க, எங்களுக்கு ஒரு வழிமுறை இருந்தா அந்த வழிமுறையை விட்டு போட்டு அடுத்தவர்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். முஹர்ரம் வருது, அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். எங்கட கடையில கணக்கு வழக்கு அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். எங்கட மஸ்ஜிதிலே கணக்கு வழக்கு அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். மதாரிசுடைய கணக்கு வழக்குகள் அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். எங்கட வயசு இப்ப எல்லாரும் கேட்டா 33 வயசு கேட்டா 30 வருஷமா 30 வராது. ஜனவரி பிப்ரவரி இல்ல, அவருக்கு 31 வயசு. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்தை நீங்க பாப்பீங்க. சிலர் கேட்டா சொல்லுவாங்க 60 வருஷம் பார்த்தாங்க 60ல, சிலர் சொல்லுவாங்க 63ல. சந்திரன் கணக்க பார்த்தா 63. 30 வருஷத்துக்கு கொண்டு வீதம் கணக்கு பார்க்கிற நேரம் 2 வருஷம் ஹெட் ஆகணும். 30 தாண்டினத்தினால் இன்னொன்று ஹெட் பண்ணினா 63. சங்கையான சகோதரர்களே, இப்படி அதுல அதாவது கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்குது. எனவே சங்கையான சகோதரர்களே, நாம் பின்பற்ற வேண்டியது, கணக்கெடுக்க வேண்டிய முறை என்னன்னு சொன்னா சந்திரண்ட வழிமுறை தான். அதுதான் முஹர்ரம், சஃபர். சங்கையான சகோதரர்களே, எனவே நாம் சிந்திப்போம், நாம் நம்முடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றுவோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியாக சொன்னாங்க, லதர்கபுன்ன சுன்னத மன் கான கப்லகும் ஷிபரம் பிஷிபரின் திராஅம் பிதிராஇன் லவ் தഖலு ஜுஹ்ர தப்பின் லதഖல்துமூஹு قيل யா ரசூலல்லாஹ் அயஹூத வன்னஸாரா قال فمن. உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் ஜானாக மொளமாக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பின்பற்றுவீங்க. யாரு சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவங்க உடும்பு பொதும்புலதான் பூந்தாலும் நீங்களும் அதை பின்பற்றி பூந்துடுவீங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், யார ரசூலல்லாஹ், அவங்க யார, யஹூதிகளும் நசாராக்களுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க இல்லாம வேற யாரு? சங்கையான இப்படி நாங்க பின்பற்றுவோம். சிந்திச்சு பாருங்க, இந்த நடைமுறை இருக்குதே, ஜனவரி பிப்ரவரியாக இருக்கலாம், அல்லது நாட்களுக்கு பேரு சூட்டப்பட்டதாக இருக்கலாம். இவைகள் அனைத்தையும் எடுத்து பார்த்தன்னு சொன்னா அந்த கிறிஸ்தவர்களோட அல்லது யகூதிகளுடைய அதாவது அவர்களுடைய தெய்வங்களை ஞாபகப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட சூட்டப்பட்ட பெயர்களாகத்தான் இருக்குது.
அந்தந்த மாதம் வந்தா யாரை ஞாபகப்படுத்துறது? அந்தந்த தெய்வங்களை ஞாபகப்படுத்துறது. ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வைத்திருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு ஒரு தெய்வம், நிலபலத்துக்கு ஒரு தெய்வம், விவசாயத்துக்கு ஒரு தெய்வம், லவ்வுக்கு கூட ஒரு தெய்வத்தை வைத்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தெய்வங்களை வைத்திருக்கிறாங்க. அந்தந்த தெய்வங்களை ஞாபகப்படுத்துவதற்காக நாட்களுக்கு அந்த தெய்வங்களுடைய பெயர்களை சூட்டி இருக்கிறாங்க. அதைத்தான் நாங்களும் தெரியாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்களும் சுபஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வேண்டிய நாவினால அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கேட்டா சொல்லுவாங்க ஃப்ரைடே, சிக்குராதா, என்ன வெள்ளி. இது எங்களை வந்துச்சு இந்த பேர். சங்கையான சகோதரர்களே, ஃப்ரிக் என்பது லவ் டே, அதாவது அந்த தெய்வத்துடைய பேரு என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்க மாஷால்லா இந்த காலத்துல இன்டர்நெட்ல அதாவது தாராளமாக இந்த விஷயங்களை பத்தி போடப்பட்டிருக்குது, ஆய்வு கட்டுரைகள் இருக்குது, நீங்க கண்டறியலாம், பார்த்தா விளங்கும். சங்கையான சகோதரர்களே, அதாவது ஃப்ரிக் என்பது அந்த ஒரு லவ்வுடைய, அதாவது இரக்கம் அல்லது என்ன சொல்ல காதல், இந்த காதலுடைய தெய்வத்தின் பெயர். அதற்கு ஒரு தெய்வத்தை வைத்திருக்கிறாங்க. அதே போல சிலவங்க குப்பிட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல இருக்குது. இது தெய்வத்துடைய பேர். அந்த தெய்வத்தை ஃப்ரிக் என்றதை தான் என்ன செய்ய, அதாவது ஃப்ரிக் என்ற கூடியவருடைய வைஃப் வந்து ஒட்வின் என்று இருக்குது. இவர்களை ஞாபகமாகத்தான் என்ன செய்யறாங்க, ஃப்ரிக் என்றதுக்கு பதிலா அதாவது ஃப்ரை, அந்த ஆரம்ப 3 எழுத்துக்களையும் எடுத்து ஃப்ரைடே என்று சொல்லி மாற்றி விட்டாங்க. அதை ஞாபகப்படுத்த. சங்கையான சகோதரர்களே, இப்படி எடுத்துக்கோங்க. ஆரம்ப நாள், வாரத்துடைய ஆரம்ப நாள் பார்க்கிறோம் என்ன, சண்டே. சண்டே என்றா என்ன? சிலர் சூரியன் என்றுவாங்க. இல்ல சங்கையான சகோதரர்கள், அசல்ல சூரியன் அல்ல, சூரியனுக்கு பேரு வைத்தவர்களும் அவர்கள் தான். எப்படி பேரு வச்சு சூட்டினாங்க? அவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய பெயரை அதற்கு வச்சாங்க. ஒவ்வொரு கோள்களையும் கண்டறிந்தாங்க. அந்த கோள்களுக்கு இப்ப நாங்க பேரை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, பேர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இவைகள் கோள்களின் பெயர்கள் அல்ல, அந்த தெய்வங்களின் பெயர்கள். அந்த தெய்வங்களை ஞாபகப்படுத்துவதற்காக கோள்களுக்கு அந்த பெயர்களை சூட்டினாங்க. சங்கையான சகோதரர்களே, அப்ப பாருங்க, ஞாயிறு என்ன, சண்டே, இது என்ன, சூரியனுக்கு உண்டான நாள். அல்லது இன்னொன்று இருக்குது, கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஜீசஸ் கிறிஸ்ட் வரக்கூடிய நாள், அந்த நாள் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் வரக்கூடிய எதிர்பார்த்திருக்கிறாங்க. இப்ப இவருடைய பேர்ல அந்த நாளை சூட்டி இருக்கிறாங்க. ரோமானியர்கள் கேலண்டர் முறையை, கிரகோரியன் அந்த வழிமுறையில கேலண்டர்களை ஏற்பாடு செய்தாங்க. இவர்கள் இந்த பெயர்களை சூட்டினாங்க. அரபியில பாருங்க எவ்வளவு லேசி. யௌமுல் அஹத், முதலாவது நாள். அது எந்த மார்க்கம், எந்த வழிமுறை, யாருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாராலையும் பின்பற்றலும். நாங்க இந்த நடைமுறையை சிந்திச்சு பார்ப்போம்னு சொன்னா எல்லாராலையும் பின்பற்றலாம். எல்லாராலையும் பின்பற்றலுமா? எங்களுக்கு அந்த கொள்கையில் எங்களுக்கு பின்பற்றலாம். எங்கட ஈமானுக்கு மாத்தம் அது. ஆனா இஸ்லாமிய வழிமுறை எந்த மதத்துக்கும் சம்மதம், பின்பற்றலாம் எல்லாராலையும். முதலாவது நாள் என்று சொல்றது யாருக்கும் சொந்தமானல்ல, முதலாவது நாள். சங்கையான சகோதரர்களே, இப்படி சிந்திச்சு பாருங்க. மண்டே, மோனோ என்பது எப்படி ஒரு தெய்வத்துடைய பெயர். அந்த தெய்வத்துடைய பெயரை தான் மூண்டே என்று, மூணு வைத்து மண்டே என்று சொல்லி மாறி இருக்குது. சங்கையான சகோதரி, இவ்வாறு டியூஸ்டே எடுத்தாலும் இதுவும் அதே நிலைமை தான். வென்ஸ்டே எடுத்தன்னு சொன்னாலும் இது, அதாவது கல்யாணத்துக்கு உண்டான தெய்வத்துடைய பெயர் உடானஸ். இந்த உடானஸ் பேர் தான் வெட்னஸ் என்று சொல்லி மாற்றி வென்ஸ்டே என்று சொல்லி மாற்றி இருக்கிறாங்க. சங்கையான சகோதரி, இப்படி ஒவ்வொரு நாளையும் பத்தி சொல்லி கொண்டு போகலாம். எங்கட நடைமுறையில இப்படி இல்லை, யாருக்கும் பின்பற்றக்கூடிய நிலைமையில வைக்கப்பட்டிருக்குது. யௌமுல் ஜும்ஆவை தவிர அது ஜும்மாவுடைய நாள் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். ஏன் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜும்மாவை தொழக்கூடியதுனால. சங்கையான சார், இப்படி ஜனவரி என்ற கூடிய அந்த மாதத்துடைய பெயர் எடுத்து பாருங்க. இது யாரு? ஒரு தெய்வத்துடைய பெயர். ரோமானிய மன்னன் ரோமானிய மன்னர் ஜானூசிஸ் என்ற கூடியவன், அந்த துவக்கங்களின் தெய்வம் என்ற கூடிய ஜானஸ்லா நூரியஸ், துவக்கங்களின் தெய்வம். ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு தெய்வம் இருக்குது அவர்கள் இடத்துல. அந்த தெய்வத்திட பேரைத்தான் சுருக்கி ஜனவரி என்று சொல்லி வைத்துட்டாங்க. வருஷத்துல ஆரம்பம். சங்கையான சாதல பிப்ரவரி,
அதுல 15ஆம் தேதி இருக்குது கிறிஸ்தவர்களுடைய ஆத்மீக சுத்தம் பெறக்கூடிய நாள். அந்த நாளை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி பிப்ரவரி என்று வச்சுட்டாங்க. மார்ச் இருக்குது, மார்ச் என்பது ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை ஞாபகப்படுத்துவதற்காக மார்ச் பின்னால மார்ச் என்று மாறிட்டது. சங்கையான சகோதரர், சிங்களத்துல நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய என்னென்னமோ கொரோட்டிக்கிறாங்க. எவனுக்காவது மாத்தேலுமா இத? எங்களை அப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்க, செய்ய பாக்குறாங்க. முஸ்லிம்கள் சொன்னாங்க எல்லாமே அடுத்ததை தான் பின்பற்றி இருக்கிறாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் சொல்றாங்க, அப்ரேல் என்று சொல்றாங்க. சங்கையான சகோதரர், ஏப்ரல் இது என்ன? எப்ரோடைட் என்ற கூடிய ஒரு தெய்வம், அல்லது அப்ரஸ் இதைத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏப்ரல் என்று வைத்திருக்கிறாங்க. சங்கையான சகோதரர், விவசாயம் சம்பந்தமான ஒரு தெய்வம் மாயா, இவளுடைய பேர் என்ன செய்ய கோடஸ், பெண் தெய்வம். இப்ப இந்த பேரை மேயன்னு சொல்லி அந்த மாதத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது. சங்கையான சகோதரர், இப்படி நிலபல வளத்தின் தெய்வம் என்பதாக ஒரு தெய்வத்தில பேரை வச்சிருக்கிறாங்க. சங்கையான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரோமானிய மன்னர்கள் பார்த்தாங்க அவங்களோட பேரையும் சூட்டி கொள்ளதுக்கு என்ன, ஜூலியஸ் சீசர் பார்த்தான் ஜூலை என்று வச்சுக்கொண்டு அவன் பேரையும் சேர்த்து. அதுக்கு பின்னால பார்த்தாங்க இது சரியில்லை, நான் மட்டும் வச்சா பொருத்தம் இல்ல, எங்கட பாணி யாரு, ரோமானி இந்த அதிராஜ்யத்தை உருவாக்கினவர் ஆகஸ்டஸ் சீசர், அவருடைய பேரையும் வச்சு கொள்வோம். அடுத்த மாசத்துக்கு அவருடைய பேரையும் சூட்டினார். இவருக்கு பாதுகாப்புக்கு. இது அரசியல். சங்கையான சகோதரர்கள், இப்படி சிந்திச்சு பார்ப்போம்டா, ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய தெய்வங்களை ஞாபகப்படுத்துவதற்காக சூட்டப்பட்டது. அதைத்தான் நாங்களும் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதிலையும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மதரசாலையும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக சங்கையான சகோதரர்கள், இந்த நடைமுறை மாற வேண்டும். மாறி எங்களுக்கு உண்டான வழிமுறையில நாங்க இதை செய்ய வேண்டும். செய்வோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, பூர்த்தியான முறையில் இஸ்லாத்துல நுழைஞ்சுக்கோங்க என்ற கூட்டத்துல நாங்க ஆகிடுவோம், நுழைஞ்ச கூட்டத்துல நாங்க மாறிடுவோம். இஸ்லாம் பூர்த்தியானது என்பதை நாங்க நிரூபிச்சிடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்கட பின்பற்றுதலை பார்த்தா இது குறையுள்ளது என்று எங்கட செயல்கள் நிரூபிக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. எனவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை மன்னித்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. நம்முடைய மாதா பிதாக்கள் உற்றார் உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யஹூதியத்தை நஸரானியத்தை பின்பற்றத்தை விட்டும் நம்மிடத்தில் நீ வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. இஸ்லாமிய ஷரியா சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களை யா அல்லாஹ் விருப்பத்தோடு மஹப்பத்தோடு இன்பத்தோடு பின்பற்றக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக.